மனிதனுடைய பாவத்திலிருந்து விடுதலை பெற ஒரே ஒரு வழி இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவ மன்னிப்பு உண்டாகாது என்று வேத வசனம் சொல்லுகிறது. சாபத்தை ஆசீர்வாதமாய் மாற்ற இயேசு சிலுவையிலே சாபம் ஆனார். கலாத்தியர் 3:13 சொல்லுகிறாரு, இயேசு நமக்காக சிலுவையிலே சாபம் ஆனார். உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும். ஆண்டவர் இன்றைக்கு உங்களுடைய துக்கத்தை சந்தோஷமாக மாற்றத்தான் இந்த இடத்திலே பிரசன்னமாக இருக்கிறார். மல்கியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 2வது வசனம். ஆனாலும் என் நாமத்துக்கு பயந்திருக்கிற உங்கள் மேல் நீதியின் சூரியன் உதிக்கும், அதன் செட்டைகளின் கீழ் ஆரோக்கியம் இருக்கும். நீங்கள் வெளியே புறப்பட்டு போய் கொழுத்த கன்றுகளைப் போல வளருவீர்கள். உங்கள் மேல் நீதியின் சூரியன் உதிக்கும், அதன் செட்டைகளின் கீழ் ஆரோக்கியம் இருக்கும். உங்கள் மேல் நீதியின் சூரியன் உதிக்கும், அதன் செட்டையின் கீழ் ஆரோக்கியம் இருக்கும். ஒவ்வொரு நாள் காலையும் சூரியன் உதயமாகிறது. காலை நேரம் சூரியன் உதித்து வரும்போது பூமியில் இருக்கிற இருளெல்லாம் விலகி ஒரு வெளிச்சம் அப்படியே பரவும். இரவு நேரம் வரும்பொழுது சூரியன் அஸ்தமிக்கிற சமயத்தில் கார் இருள் அப்படியே சூழ்ந்து வரும். கொஞ்சம் கொஞ்சமாக இருள் சூழ்ந்து வர 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 நமக்குள்ளத்தில் கூட ஒரு விதமான ஒரு வெறுமை, பயம் அநேகருக்குள்ளே உண்டாகும். இருள் பயத்தை கொடுக்கிறது. இருள் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே சில கலக்கத்தை கொடுக்கிறது. இருள் வர ஆரம்பித்த உடனே நம்ம வீட்டை நோக்கி விரைகிறோம். சீக்கிரமாக வீட்டுக்கு போயிடணும், தங்குகிற இடத்திற்கு போய்விட வேண்டும் என்று வீட்டுக்குள்ளே நம்ம போய் தஞ்சமடைகிறோம். ஆனால் காலையில் சூரியன் உதயமாகி வெளிச்சம் வர ஆரம்பித்த உடனே மறுபடியும் ஒரு சந்தோஷமாய் வெளியிலே வர ஆரம்பிக்கிறோம். வெளிச்சம் ஒரு மகிழ்ச்சியை கொண்டு வருகிறது. இருள் ஒரு பயத்தையும் கலக்கத்தையும் நமக்குள்ளே கொண்டு வருகிறது. உங்கள் மேல் நீதியின் சூரியன் உதிக்கும். யார் இந்த நீதியின் சூரியன்? இயேசு கிறிஸ்து தான். இயேசு கிறிஸ்து நீதியின் சூரியனாக இருக்கக்கூடியவர். அவர்தான் இந்த உலகத்துக்கு வெளிச்சம். அவர் இந்த உலகத்தில் வந்த நாட்களில் இயேசு ஜனங்கள் மத்தியில் உலாவி ஜனங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற இருளான காரியங்களை மாற்றி கொண்டிருந்தார். பாவம், வியாதி, பிசாச போராட்டம், அதிலிருந்தெல்லாம் விடுதலை கொடுத்த போது ஜனங்கள் சொன்னாங்க. அந்த நாட்களில் இயேசுவை குறித்து சொல்லப்பட்ட வார்த்தை, இருளில் இருக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். இதுவரைக்கும் நாம் இருளிலே வாழ்ந்து கொண்டிருந்தோம். பிசாசாகிய இருள் நம்முடைய வாழ்க்கையில் நிறைய வேதனை கொண்டு வந்தது. இப்போ ஒரு பெரிய வெளிச்சம் உதித்திருக்கிறது. இயேசு என்கிற நீதியின் சூரியன் உதித்திருக்கிறார். அந்த வெளிச்சம் நம்மை பிரகாசிக்க பண்ணுகிறது என்ன மகிழ்ச்சியோடு சொன்னார்கள். இயேசுவை சொன்னார், உலகத்திற்கு ஒளியாக இருக்கிறேன் என்பதாக. அவர்தான் நீதியின் சூரியன். இருள் என்பது பிசாசை குறிக்கும். சாத்தான் இருளுக்கும் அந்தகாரத்திற்கும் அதிகாரியாக இருக்கிறான் என்று வேதம் சொல்லுகிறது. அவன் இருளின் சக்தி, இருளின் கிரியைகள் என்பதாக அவனை குறித்து பார்க்கிறோம். நம்முடைய வாழ்க்கையில் இருளான சில பகுதிகள் இருக்கலாம். அது பிசாசனுடைய தாக்குதலினால் உண்டான இருள். நம்முடைய மனதில், சரீரத்தில், ஆவியில் ஏதோ ஒரு பகுதியில் ஒரு இருள் காணப்படுகிறது. அந்த பகுதியை நினைச்சாலே நமக்கு ஒரு பயமும் கலக்கமும் வருகிறது. ஒரு பக்கம் வெளிச்சம், இன்னொரு பக்கம் இருள். ஒரு பக்கம் ஆசீர்வாதம், இன்னொரு பக்கத்தில் சாபத்தினுடைய கிரியைகள். ஒரு பக்கத்தில் வெளிச்சம், மகிழ்ச்சி, இன்னொரு பக்கத்தில் பிரச்சனை, நெருக்கம், கலக்கம். அப்படி இருளான சில பகுதிகள் நம்முடைய வாழ்க்கையிலே காணப்படலாம். ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, உங்கள் மேல் நீதியின் சூரியன் உதிக்கும். இயேசு கிறிஸ்துவாகிய வெளிச்சம் உதித்து விட்டால் இருளான பகுதிகள் எல்லாம் மறைந்து வெளிச்சம் உண்டாகிவிடும்.
அந்த வெளிச்சத்தில் என்ன இருக்கிறது? ஆரோக்கியம் இருக்கிறது. அவருடைய செட்டையின் கீழ் ஆரோக்கியம் இருக்கும் என்று வசனம் சொல்லுகிறாரு. நீதியின் சூரியனாம் இயேசுவின் செட்டைக்குள்ளே ஒரு ஆரோக்கியம், சுகம், மகிழ்ச்சி, இளைப்பாறுதல், நிம்மதி, சமாதானம், ஆத்ம அமைதி, ஒரு பரிபூரண ஒரு சுகம், இதெல்லாம் அவருடைய செட்டைக்குள்ளே இருக்கிறது. அந்த நீதியின் சூரியன் ஆகிய இயேசுவின் செட்டைக்குள்ளே ஆரோக்கியம் இருக்கிறது என்று வசனம் சொல்லுகிறது. அப்போ நம்முடைய வாழ்க்கையில் ஏதோ ஒரு பாதிப்பு, வியாதி, பயம், கலக்கம், சோர்வு, பலவீனம், அந்த இருளின் சக்தியினால் உண்டான பாதிப்பு காணப்படலாம். இயேசுவாகிய வெளிச்சம் வந்த உடனே ஒரு ஆரோக்கியம் வரும். அவருடைய செட்டையின் கீழ் ஆரோக்கியம் இருக்குதில்ல? அப்போ ஆரோக்கியம் இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில் ஒரு ஆரோக்கியம், ஹீலிங், ஒரு சுகம் தேவையாக இருக்கிறது. உங்கள் வாழ்க்கையில் ஏதோ ஒரு பகுதி நோயினாலே பாதிக்கப்பட்டிருக்கிறது. வியாதியினுடைய பாதிப்பு வந்தாலே வேதனை உண்டாகிவிடும். அதே மாதிரி உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு பகுதியில் ஒரு பாதிப்பு, வேதனை உண்டாகி இருக்கிறது. ஆண்டவர் அந்த இடத்துல ஆரோக்கியத்தை கொடுத்து மகிழ பண்ண விரும்புகிறார். அந்த ஆரோக்கியம், ஆண்டவர் கொடுக்கிற ஆரோக்கியம், நம்முடைய ஆவியிலே ஒரு ஆரோக்கியம், ஆவியிலே ஒரு ஆரோக்கியம். இந்த ஆவியில் என்ன பிரச்சனை வருகிறது? பயம், எப்பொழுதும் மரண பயம். ஆவியிலே ஒரு கலக்கம், குழப்பம், அதனால ஒரு மன அழுத்தம், அவ்வளவுதான். ஆவியிலே ஒரு கலக்கம், எப்பொழுதும் பயமா இருக்குது, மரண பயமா இருக்குது, எப்பவும் ஒரு குழப்பம், ஸ்பிரிட் ஆஃப் கன்ஃபியூஷன், ஒன்றிலே நிலைய கவனம் செலுத்த முடியல, குழப்பம். ஆவியிலே ஒரு சுகம் தேவை. பிசாசு ஒன்று நம்முடைய ஆத்மாவை தாக்கி கவலை, இந்த வேதனை, அந்த பிரச்சனைகளை கொண்டு வந்து துக்கத்தை கொடுக்கிறான். இல்லை நம்முடைய சரீரத்தை தாக்கி சரீரத்தில் வேதனை கொடுத்து நம்மை துக்கத்துக்குள் ஆக்குகிறான். அல்லது நம்முடைய ஆவியிலே பயம், கலக்கம், அதையெல்லாம் கொண்டு வந்து நம்முடைய சந்தோஷத்தை கெடுக்கிறான். அவன் இருளின் கிரியை. ஆனால் நீதியின் சூரியன் இயேசு உதித்து விட்டால் இருள் விலகித்தான் ஆக வேண்டும். சூரியன் வந்துவிட்டால் இருள் விலகித்தான் ஆக வேண்டும். சூரியன் வருகிறது, இருளை விலகு விலகுன்னு சொல்ல தேவையில்லை. சூரியன் வருகிறது, இருளை விலகி போன்னு நம்ம அறிவிக்க வேண்டிய அவசியம் இல்லை. சூரியன் உதித்தால் இருள் விலகித்தான் ஆக வேண்டும். இயேசுவாகிய சூரியன் வெளிச்சம் வந்துவிட்டால் இருளாகிய பிசாசு விலகித்தான் ஆக வேண்டும். அந்த சூரியனுக்கு உங்களுடைய வாழ்க்கையில இடம் கொடுங்க போதும். எனக்கு ஒரு பாட்டி இருந்தாங்க, என்னுடைய தகப்பனாருடைய தாயார். நான் சின்ன வயசுல ரொம்ப பக்தியானதுக்கு காரணம் எங்கள் பாட்டி தான். தினமும் ராத்திரியில் சின்ன பையனை ஸ்கூலில் படிக்கிற காலத்தில் இருந்து சாப்பிட்டுட்டு தூங்க போகிற நேரம் இந்த ராமாயணம், மகாபாரதம், அந்த புராண கதைகளெல்லாம் பாட்டு பாடியே சொல்லி கொடுப்பாங்க. அதை பற்றி, அந்த வரலாறு, அதை பற்றி கதைகள் எல்லாம் எனக்கு தெரியும். திரும்ப திரும்ப சின்ன வயசுலேருந்து கேட்டு ரொம்ப பக்தி உள்ளவனாய் நான் மாறினேன். கடவுள் பக்தி எனக்கு அதிகமாக வர காரணம் எங்கள் பாட்டி தான். அவ்வளவு பக்தியான காரியங்களை சொல்லி சொல்லி வளர்த்தாங்க. பொதுவாக கிராமங்களில் குடும்ப தெய்வம், குல தெய்வம், பல தெய்வங்களை வச்சுருப்பாங்க. நான் இதே ஊர் தான், 4 மாவடி. எங்களுக்கு அது மாதிரி இருந்தது. எங்களெல்லாம் பக்தியாக சாமி கூட சொல்லுவாங்க. எங்கள் பாட்டி சில காரியத்தை கும்பிட மாட்டாங்க. பாட்டி, ஏன் இந்த சாமியை கும்பிட மாட்டேங்கிறீங்க? நம்ம கொல்ல தெய்வம்னா. நான் இந்த பேய் பிசாசெல்லாம் கும்பிட மாட்டேன், நான் கடவுளை தான் கும்பிடுவேன்னு சொல்லுவாங்க. ஆமாம், அவங்க சொல்லுவாங்க, இதெல்லாம் நான் கும்பிட மாட்டேன். ஆனால் சூரிய நமஸ்காரம் பண்ணுவாங்க. காலையில் எழுப்பி குளிச்சிருவாங்க. சூரிய உதயம் வரும்போது சூரியனை பார்த்து கை கொப்பி கிழக்க பார்த்து சாமி கும்பிட்டு தோப்பு கர்ணம் போட்டு, நான் அதை பார்த்து தான் அறிந்து கொண்டேன், சூரியனை வணங்குவார்கள். நான் அப்படி வளர்க்கப்பட்டேன். ஆனால் இயேசுவை நான் அறிந்து கொண்ட பிறகு இந்த உதித்து வரக்கூடிய சூரியனையே உண்டாக்கின ஒரு நீதியின் சூரியன் இருக்கிறார் என்பதை நான் அறிந்து கொண்டேன். அவர்தான் நீதியின் சூரியன் இயேசு. அவர்தான் இந்த சூரியனை உண்டாக்கினவர். அவர் சொன்ன சூரியன் நிற்கும், நின்றுவிடும். நின்றது. யோசுவாவுடைய காலத்தில் சூரியனை ஆயிலோன் மேலே நில், கர்த்தருடைய நாமத்தில் சொன்ன உடனே சூரியன் நின்று விட்டாரு. அப்படின்னா பூமியினுடைய சுழற்சி நின்று விட்டாரு.
பைபிள் இருக்குது, எழுதப்பட்டு இருக்கிறது. அது விஞ்ஞானபூர்வமாக நிரூபிச்சிருக்கிறாங்க, ப்ரூவ் பண்ணி இருக்கிறாங்க. அந்த யுத்தம் முடியும் வரைக்கும் இருடா வரக்கூடாது, சூரியனை நெல் கர்த்தருடைய நாமத்தில் நின்றது. ஏனென்றால் அது அவரால் சிருஷ்டிக்கப்பட்டார். நான் எங்கள் பாட்டிக்கிட்ட சொல்லுவேன், பாட்டி நீங்கள் ரொம்ப பக்தியாக இருக்கீங்க, என்னையும் பக்தி உள்ளவனா வளர்த்தீங்க, நீங்கள் நல்ல சூரிய நமஸ்காரம்லாம் பண்ணுறீங்க, நல்லது. இந்த சூரியனையே உண்டாக்கின ஒருவர் இருக்கிறார், அவர் தான் நீதியின் சூரியன் இயேசு, அவரை தான் நீங்கள் வணங்கணும் பாட்டி, இதல்ல என்பதாக சொல்லுவேன். சொல்லுவாங்க, பெரிய ஆளாயிட்டே நீ, எனக்கே சொல்லித்தரியா அப்படின்னு பேசுவாங்க. நான் ரொம்ப ஜெபம் பண்ணேன். ஒரு நாள் வந்தார், அவங்க ரட்சிக்கப்பட்டாங்க, இயேசுவை ஏற்றுக்கொண்டாங்க, இயேசுவை நோக்கி துதிக்க ஆரம்பித்தாங்க, செபிக்க ஆரம்பித்தாங்க, இயேசுவோடு கூட பரலோகத்துக்கு போயிருக்கிறாங்க. அல்லேலூயா. நீதியின் சூரியனை அவங்களும் அறிந்து கொண்டாங்க. இயேசு நீதியின் சூரியன், அவரால் சிருஷ்டிக்கப்பட்டது தான் நம்ம இன்றைக்கி உலகத்தில் பார்க்கிற சூரியன். சூரியன், சந்திரன், நட்சத்திரங்கள் யாவற்றையும், கிரகங்கள் யாவற்றையும் சிருஷ்டித்தவர் என்று வேதத்தில் சொல்லி இருக்கிறார். அவரே அதை சிருஷ்டித்ததுனால கிரகங்கள் அங்கே இருக்குது, இங்கே இருக்குது, அப்படி இருக்குது, இந்த திசையில் அந்த திசையில் சொன்னால் பயப்படாதங்க, அதை சிருஷ்டித்தவரை உங்களோடு கூட இருக்கிறார் இந்த வேதத்தில் எழுதப்பட்டு இருக்கிறாரு. சூரியன் அங்கே இருக்கு, சந்திரன் இங்கே இருக்கு, சுக்கிரன் இங்கே இருக்கு, சனி இங்கே இருக்குது. அதனால் உங்களுடைய வாழ்க்கை அவ்வளவுதான். இன்னும் 6 மாதம் ஆகும், 6 வருஷம் ஆகுன்னு சொன்னால் நம்பாதங்க, பயப்படாதங்க. அதையெல்லாம் சிருஷ்டித்தவர் நான் உங்களோடு இருக்கிறேன் என்று ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். ஸ்ரீலங்கா தேசத்துக்கு நாங்கள் ஊழியத்துக்கு செல்லுகிறது உண்டு. ஸ்ரீலங்கா தேசத்தில் 2018 வருஷம் ஒரு ஊழியத்திற்காய் சென்றிருந்தோம். ஸ்ரீலங்கா தேசத்தில் பதுளை என்கிற ஒரு இடம் இருக்கிற பதுளை. நாங்கள் இலங்கை தேசத்தின் ஆசீர்வாதம் எழுப்புதலுக்காக ஜெபிக்க போயிருந்தோம். 9 மாகாணங்கள் இருக்கிறது ஸ்ரீலங்காவில், 25 மாவட்டங்கள் இருக்கிறது. நாங்கள் மாவட்டந்தோறும் பிரயாணப்பட்டு ஜெபித்து கொண்டு வந்தோம். அதில் பதுளை என்கிற இடத்துக்கு போயிருந்த போது அந்த மண்டபம் நிரம்பி வெளியும்படி ஜனங்கள் ஜெபிக்க வந்திருந்தாங்க. அங்கே ஒரு மகள் வந்திருந்தாள். அவளுடைய பெயர் மோனிஷா என்பது. அவள் கிறிஸ்தவள் அல்ல, கிறிஸ்தவள் அல்லாத குடும்பத்தை சார்ந்தவள். பெயர் மோனிஷா. +2 படித்து கொண்டிருந்தாள். அவளுடைய சரீரத்தில் ஒரு வியாதி, பலவீனம் தாக்கினார். அவள் பாதிக்கப்பட்ட உடனே அவளுடைய தாயார் ஆஸ்பத்திரிக்கு அழைத்து கொண்டு போனார்கள். டாக்டர்ஸ் அந்த மகளை பரிசோதனை பண்ணி பார்த்துட்டு, ஒரு சிறுநீரகம், ஒரு கிட்னி முழுவதும் செயலற்று விட்டது, ஒரு கிட்னி தான் செயல்படுகிறது, சிறுநீரகம். அப்போ என்ன செய்கிறது? அதனால தான் அவருடைய சரீரத்தில் இந்த பாதிப்பு வந்திருக்குது. இல்லை, பாதிக்கப்பட்ட செயலற்று போன அந்த சிறுநீரகத்தை ஆப்ரேஷன் பண்ணி எடுத்துடணும், இல்லாட்ட அடுத்த சிறுநீரகமும் பாதிக்கப்படும். அப்படி ஒரு சிறுநீரகத்தை வெட்டி எடுக்கும்போது என்ன வேணாலும் ஆகலாம், ஒருவேளை மரணம் கூட சம்பவிக்கிற சூழ்நிலை வரலாம், எங்களால் திட்டமாக சொல்ல முடியாது என்று மருத்துவர்கள் சொல்லிட்டாங்க. இந்த மகளுக்குள்ளே ஒரு மரண பயம், அந்த தாயாருக்குள்ள ஒரு பெரிய துக்கம். ஸ்கூல் தான் படித்து முடிக்கிற ஒரு இளம் வாலிப பெண், எவ்வளோ கஷ்டம் இருக்கும் தாயாருக்குல்ல. ஒரு பிள்ளை வியாதிப்பட்டு மருத்துவர்கள் இப்படி சொல்லும்போது உடனே இந்த தாயார் அந்த மகளுக்கு ஜாதகம் எழுதி வச்சுருந்தாங்க. பொதுவாக இந்து மக்கள் ஜாதகம் எழுதி வைப்பாங்க, பிறந்த நேரம், டைம் இதெல்லாம் பார்த்து ஜாதகத்தை கணிச்சு வைப்பாங்க. அந்த மாதிரி ஜாதகத்தை அந்த தாயார் வைத்திருந்தாங்க தன் மகள் பெயரில். அதை எடுத்துக்கொண்டு ஜாதகக்காரனிடத்தில் போய் இந்த ஜாதகத்தில் உள்ள மகளை குறித்து சொல்லுங்க என்பதாய் அவர் வெகு நேரம் ஆராய்ச்சி பண்ணி பிறந்த தேதி, டைமு, கிரகம், இந்த மாதிரி திசைகள், அந்த காரியங்களை எல்லாம் ஆராய்ந்து பார்த்துட்டு சொன்னார், இந்த மகள் 20 வயசுக்குள்ளே மரித்து விடுவாள், இவளுக்கு ஆயுசு நாட்கள் இல்லை என்று ஜாதகம் சொல்லுகிறது, இவள் மரித்து விடுவாள் என்று. டாக்டர் சொன்னாங்க, இந்த மகளுடைய உயிருக்கு ஆபத்து, இப்படி நடக்கலாம் அப்படி நடக்கலாம், பிழைப்பது சொல்ல முடியாது. இப்போ ஜாதகத்தை கணிச்சவங்க சொல்கிறாங்க, இந்த மகள் 20 வயசுக்கு மேலே இந்த ஜாதகம் யார் பேரில் இருக்கோ அவங்க உயிரோடு இருக்க மாட்டாங்க, இறந்துருவாங்கன்னு ஜாதகம் சொல்லுகிறது. தாயாருக்கு இன்னும் துக்கம். உடனே இந்த தாயார் குறி சொல்லுகிற ஒரு தாயினிடத்திலே போனார்கள்.
அவங்க குறி சொல்லுவாங்க. குறிப்பிட்ட நேரம் ஒரு ஆவி அவங்க மேலே இறங்கி வரும். அவன்கிட்ட போய் கேள்வி கேட்டால் அந்த ஆவி பதில் சொல்லாது. குறி சொல்லுகிற ஆவி. பைபிளில் இருக்கிற அப்போஸ்தலர் நடவடிக்கைகளில் குறி சொல்லுகிற ஆவி உடைய ஒரு பெண், அது ஒரு சர்ப்பத்தின் ஆவின்னு பைபிளில் இருக்குது. அது ஒரு பாம்பின் ஆவி. குறி சொல்லுகிற ஆவி பொய் சொல்லுகிற வஞ்சிக்கிற ஒரு பொல்லாத ஆவின்னு பைபிளில் இருக்குது. ஆனால் அந்த ஆவி அவங்கள்ட்ட போனாங்க. இந்த தாய் போய் குறி சொல்லணுன்னு கேட்க போனால், என் குடும்பத்தை பற்றி எனக்கு தெரியணும் என்று சொன்ன உடனே அந்த ஆவி வந்து சொல்லுகிறாரு, உன்னுடைய வீட்டில் ஒரு மகள் 20 வயதில் சாக போகிறாள். அதுவும் சொல்லுது, 20 வயசில் உன் மகள் சாக போகிறாள், வீட்டில் ஒரு மரணம் சம்பவிக்க போகிறது. ஜாதகமும் சொல்லுது, குறி சொல்லுகிற ஆவி சொல்லுது, டாக்டரும் சொல்கிறாங்க இவ பிழைக்க மாட்டான்னு. இப்போ இந்த வாலிப மகளுக்குள்ளே மரணம், நம்ம பிழைக்க மாட்டோம் நிச்சயமாகி விட்டார். இப்போ ஒரு ஆவி அவளோடு பேசுகிறாரு, நீ வாழ முடியாது, செத்து போயிரு என்று பேசுகிறார். இந்த தாயார் இதெல்லாம் விட்டுட்டு என் பிள்ளையை எப்படியாவது நான் பிழைக்க வைக்கணும், காப்பாற்ற வைக்கணும் என்று சொல்லி டாக்டர்கிட்ட போய் ஆப்ரேஷனுக்கு தேதி குறிச்சிட்டாங்க. 2018 ஜூன் மாதம் 8ஆம் தேதி ஆப்ரேஷனுக்கு தேதி குறிச்சிட்டு வந்து, எப்படியாவது என் பிள்ளையை காப்பாற்றுங்க டாக்டர், நான் சொத்தை வித்தாவது பணம் கொண்டு வரேன்னு சொல்லி ஒரு ஏழை தாய் தன் மகளை காப்பாற்ற போராடினார்கள். இளம் வயசில் பிள்ளை சாகிறதை யார் வந்து விட்டு கொடுப்பாங்க? அப்போ இந்த மகள் நினைத்தாள், தாய்க்கு தெரியாமல் 8ஆம் தேதி ஆப்ரேஷன். ஒரு ஆவி சொல்லுது, நீ செத்து போயிடுவே, நீ பிழைக்க மாட்ட, மரிச்சு போயிரு அப்படின்னு பேசுது. அவள் தீர்மானித்தால் ஜூன் மாதம் 7ஆம் தேதி தற்கொலை பண்ணி நான் இறந்துடணும் அப்படின்னு தீர்மானித்தாள். 8ஆம் தேதி ஆப்ரேஷன். எதுக்கு பணம் வேஸ்ட்டு, நான் தான் சாக போகிறேன்னு ஜாதகமும் சொல்லுது, குறி சொல்கிறவங்களும் சொல்லியிருக்கிறாங்க, டாக்டர்ஸும் நம்பிக்கை இல்லைன்னு சொல்லிட்டாங்க. நான் எதுக்கு வாழணும்? 7ஆம் தேதி தற்கொலை பண்ணி செத்துறதுக்கு அவள் தேதி குறிச்சிட்டான். அவங்க வந்து ஆப்ரேஷனுக்கு தேதி குறிச்சிட்டாங்க. இவள் தற்கொலை பண்ணி மறிப்பதற்கு தேதி குறைத்து விட்டாள். இந்த சமயத்தில் தான் நம்முடைய உபவாச ஜபங்க நடக்குது. பதுளையில் யாரோ சொன்னாங்க, நீ இப்படிலாம் மகளை வச்சுட்டு கஷ்டப்படுறியம்மா, இங்கே ஒரு ஜப கூட்டம் நடக்குது, இந்தியாவிலேருந்து ஒரு ஊழியக்காரர் வந்து ஜபெல்லாம் நடத்துகிறாரு, ஏசு அற்புதெல்லாம் செய்கிறான்னு சொல்கிறாங்க, நீ உன் மகளை கூட்டிகிட்டு போய் பாருன்னு சொன்னாங்க. இவங்க கிறிஸ்தவர் அல்லாதவங்க, கிறிஸ்தவ கூட்டத்துக்கே வந்ததில்லை. அப்போ என் பிள்ளைக்கு யாராவது சுகம் கொடுத்துருவாங்களா? ஒரு ஏக்கத்தோடு தன் வாலிப மகளை அழைத்து கொண்டு கூட்டத்துக்கு வந்தாங்க. அந்த ஹால் நிரம்பி வழிகிறது, வெளியெல்லாம் ஆட்கள் டைட்டாக உட்காந்துருக்காங்க. தாய் தன் மகளை அழைத்து கொண்டு கூட்டத்துக்கு நடுவில் வந்து உட்கார்ந்துட்டாங்க. அங்கே நாங்கள் இலங்கை தேசத்துக்காக ஜெபிக்கிறோம். இலங்கை தேசம் மக்களுக்கு சமாதானம், ரட்சிப்பு, ஜனங்களுக்கு விடுதலை வரும் தேசத்துக்காக அழுது ஜெபித்து கொண்டு இருக்கிறோம். அந்த மகள் சொன்னால், ரொம்ப நேரம் ஆயிற்று, இவங்க தேசத்துக்காக ஜெபிக்கிறாங்க, நமக்காக இல்லைம்மா, நம்ம போயிடலாம். அந்த மகள் எழுந்து போயிடுவோம், ரொம்ப நேரம் ஆயிட்டு அப்படின்னு நினைத்து தாயை கூப்பிட்டாள். 2 பேரும் எழுந்து பார்த்தா கால் வைக்க இடம் கிடையாது, டைட்டாக ஜனங்க இருக்காங்க. இவ்வளோ ஜனத்தை கடந்து எப்படி வெளியே போகிறது அப்படின்னு நினைத்து கொண்டிருக்கும்போது, இப்போ உங்களுக்காக நான் ஜெபிக்க போகிறேன், ஏசு அற்புதம் செய்வார், எல்லாரும் எழுந்துருங்கன்னு நான் சொல்லுகிறேன். எல்லாம் எழும்பிட்டாங்க. உடனே அந்த தாயும் மகளும் நின்று இயேசுவேன்னு ஜெபிக்க ஆரம்பித்தாங்க. முதல் ஆவியானவர் சொல்லுகிறார், இந்த கூட்டத்துக்கு நடுவில் ஒரு வாலிப மகள், நீ தற்கொலை பண்ணி சாகிறதற்கு தீர்மானம் பண்ணிட்ட, உனக்குள்ளே ஒரு மரண பயம், அதனால் தற்கொலை பண்ணி செத்துறணும்னு நீ தீர்மானம் பண்ணிட்ட, நீ வா, இயேசு உனக்கு விடுதலை தருவார்னு. இவளுக்கு ஆச்சரியம், என்னை பற்றி இவர் சொல்லுகிறார், என்னை பற்றி இயேசு சொல்லுகிறார். இவங்க ஃபஸ்ட் டைமாக கிறிஸ்தவ கூட்டத்துக்கு வந்திருக்கிறாங்க. அந்த மகள் கூட்டத்தை விலக்கி கொண்டு முன்னால் ஸ்டேஜுக்கு பக்கத்தில் வந்துட்டாள். நான் அவளுக்காக இயேசுவின் நாமத்தில் ஜெபித்த போது அவளுக்குள்ள இந்த ஆவி வெளியேறி போனார். உடனே அந்த பயத்திலிருந்து ஒரு விடுதலை. முதல்ல அந்த மரண பயம் விலகினார், 2வது தற்கொலை எண்ணம் விலகினார், உடனே விடுதலை. அவளுக்கு ஆச்சரியம், பயம் போயிட்டு, தற்கொலை எண்ணம் போயிட்டு, இப்போ அந்த சிந்தையே வரல, சரீரத்தில் ஏதோ நடந்திருக்குது
ஆண்டவர் தொட்டு விட்டார் அவருடைய தழும்புள்ள கரத்தினால. தன் தாயை அழைத்து கொண்டு, அம்மா எனக்குள்ள ஏதோ நடந்திருக்குது, இப்போ எனக்கு பயமே இல்லை, இப்போ தற்கொலை எண்ணமே இல்லை, மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது. காயம் மாற்றப்பட்டு விட்டார். எனக்கு சந்தோஷமா இருக்குது, வீட்டுக்கு போயிடலாம். போனாள். டாக்டர்கிட்ட அந்த தாயார் கூட்டிட்டு போய், என் மகளை இன்னொரு முறை செக் பண்ணுங்க ஐயா, ஆப்ரேஷனுக்கு முன்னால இன்னொரு முறை செக் பண்ணுங்க. அடுத்த ஸ்கேன் எடுத்து பார்த்தா டாக்டர்கள் குழப்பம் அடைஞ்சிட்டாங்க. இந்த ஸ்கேன் இப்படி சொல்லுது, இந்த ஸ்கேன் இப்படி சொல்லுது. இப்ப 2 சிறுநீரகமும் சரியாக இயங்கி கொண்டிருக்கிறது, ஒரு பாதிப்பும் இல்லை. எப்படி? How it happened? எப்படி இது நடந்தது? இது எப்படி நடக்க முடியும்? ஒரு சிறுநீரகம் செத்து போயிருந்தது. இந்த ரிப்போர்ட் எங்ககிட்ட இருக்குது. இப்போ அந்த சிறுநீரகம் புதுசா இருக்குது. 2 சிறுநீரகமும் புதுசா இயங்கி கொண்டிருக்கிறது. எப்படி? விளங்கிக் கொள்ள முடியல. இயேசு, இயேசு என்கிற நீதியின் சூரியன் அற்புதம் செய்தார். அந்த தாய்க்கு சந்தோஷம், மகளுக்கு சந்தோஷம். இன்றைக்கு மோனிஷா என்கிற அந்த மகள் இயேசுவுக்கு ஊழியம் செய்து கொண்டிருக்கிறாள். செத்து போகிறதற்கு தீர்மானம் பண்ணின மகள் அநேகருக்கு இயேசுவை பற்றி சொல்லிக் கொண்டிருக்கிறாள். அவர் வாழ வைக்கிற ஒரு ஆண்டவர், உன்னை மறிக்க ஒப்பு கொடுக்காதவர் இயேசு, வாழ வைக்கிற தெய்வம் இயேசு. நீ ஏன் சாகணும்? உன் பிரச்சனை நான் மாத்துறேன். நீ ஏன் சாகணும்? உன் தேவையை நான் சந்திக்கிறேன். நீ ஏன் சாகணும்? உன் வியாதியை நான் குணமாக்குகிறேன். அதான் இயேசு, அதான் இயேசு, நீதியின் சூரியன். அவருடைய சட்டையின் கீழ் ஆரோக்கியம் இருக்கும். இயேசுவே நீதியின் சூரியனை என் வாழ்க்கையில வாங்க. அவர் உங்களுடைய உள்ளத்துல, உங்களுடைய இல்லத்துல, உங்களுடைய வாழ்க்கையில வந்துட்டா அந்த வெளிச்சம் உங்களுடைய வாழ்க்கையில வந்துற இருள் தானாய் விலகிவிடும். பிசாசு போய்த்தான் ஆக வேண்டும், பயம் வெளியேறித்தான் ஆக வேண்டும், தற்கொலை எண்ணங்களை விட்டு விலகித்தான் ஆக வேண்டும். அந்த இருள் வெளிச்சத்துக்கு முன்னால நிற்க முடியாது. இயேசுவாகிய வெளிச்சம். ஆனால் தான் இயேசு சொல்லுகிறார், உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக. பயப்படாதங்க, கலங்காதுங்க, என் பிள்ளைகளை கலங்காதுங்க, என் பிள்ளைகளை பயப்படாதுங்க, நான் இருக்கிற நீதியின் சூரியன். எதுக்கு பயப்படுறீங்க? எதுக்கு கலங்குறீங்க? உங்களுடைய இருளை வெளிச்சமாய் மாற்றுவேன். பாவ இருள் நீங்கும், சாப இருள் நீங்கும், பிசாசின் இருள் நீங்கும், குழப்பத்தின் இருள் நீங்கும், கடன் பிரச்சனை என்கிற இருள் நீங்கும், நிந்தை அவமானம் என்கிற இருள் நீங்கும். நீங்க சந்தோஷமா மகிழ்ந்திருப்பீங்க. அதுக்கு தான் அவர் சிலுவைக்கு போனார். தன்னையே சிலுவையிலே பலியாய் கொடுத்தார். உங்கள் மேல என் மேல வைத்த அன்பினால இருளின் சக்தியா இருக்கிற பிசாசின் தலையை மிதித்து ஜெயித்து நமக்கு நன்மை செய்வதற்கு தன்னையே சிலுவையிலே பலியாய் கொடுத்து 3வது நாள் மரணத்தை ஜெயித்து உயிரோடு எழுந்தார். மரித்தேன், ஆனாலும் சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன் என்று சொல்லுகிறவர் இயேசு. மரித்த உயிரோடு இருக்கிறவர், மரித்து போன ஒரு தெய்வத்தை அல்ல, மரித்த உயிரோடு இருக்கிற இயேசுவை நாம் விசுவாசிக்கிறோம். இன்றைக்கு ஒரு அற்புதம் நடக்கும். பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். என் பிள்ளைகளே, உங்கள் மேல் நீதியின் சூரியன் உதிக்கும். யார் இந்த சூரியன்? இயேசு கிறிஸ்து தான் நீதியின் சூரியன். அவர்தான் அந்த உலகத்திற்கு வெளிச்சத்தை கொடுக்க வந்தவர். மனிதனுடைய வாழ்க்கையில் இருக்கிற இருளை மாற்றி அவனுக்குள்ளே வெளிச்சத்தை கொண்டு வருவதற்குத்தான் அவர் வந்தார். அதில் பாருங்க, அவருடைய செட்டையின் கீழ் ஆரோக்கியம் இருக்கும் என்பதாய் வேதம் சொல்லுகிறது. ஆரோக்கியம். எப்போ பயந்துக்கிட்டே இருக்கீங்களா? செத்து போயிடலாமா அப்படின்னு தோணுதா? அப்போது நம்முடைய ஆவியில் ஒரு அமைதி, சமாதானம் அப்படி இருக்க விட மாட்டான் பிசாசு. எப்பவும் ஒரு கலக்கம். ஆண்டவர் சொல்கிறார், உங்களுடைய இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக. அந்த பயம், கலக்கம் இதெல்லாம் கொண்டு வந்து நம்முடைய வாழ்க்கையை அவன் வேதனைப்படுத்த பார்க்கிறான். ஆனால் நீதியின் சூரியன் இயேசு உதித்து விட்டால் அந்த இருளெல்லாம் விலகி போய்விடும். ஆரோக்கியம் உண்டாகும். உன் இருதயத்தில் இருக்கிற கவலைகள், சோர்வுகள், கலக்கங்கள் மாறும்.
சரீரத்தில் இருக்கிற வியாதிகள் வலிகள் எல்லாம் விலகும். உன்னுடைய ஆவியில் இருக்கிற கலக்கங்கள், பயங்கள், மரண போராட்டம் எல்லாம் மாறும். உனக்காகத்தான் நீதியின் சூரியனாய் நான் வந்தேன் என்று இயேசு உங்களுக்கு சொல்லுகிறார். இன்றைக்கு விசுவாசத்தோடு அவரை நோக்கி ஜெபிங்க, அற்புதத்தை காண்பீங்க. இருதயத்தில் கை வைங்க. இயேசுவே, எனக்கு இப்போ ஆரோக்கியம் வேணும், நீதியின் சூரியன் வாழ்க்கையில் வரணும், என்னுடைய மனதில் இருக்கிற கவலைகள், சோர்வுகள், இந்த கலக்கங்கள், பயங்கள் எல்லாம் விலகணும், இந்த வியாதி என்னை விட்டு போகணும், ஒரு ஆரோக்கியம் எனக்கு உண்டாகணும். நீங்கள் வாக்கு கொடுத்துருக்கிறீங்க, ஆரோக்கியம் அந்த செட்டையின் கீழ் இருக்கிறது என்று. அந்த ஆரோக்கியம், அந்த சுகம் எனக்கு வேணும். என் சரீரத்தில் எலும்பு பாதிச்சிருக்கு, இருதயம் பாதிச்சிருக்கு, நரம்பு பாதிச்சிருக்குது, ஐயோ சிறுநீரகம் பாதிச்சிருக்கு. பாதிக்கப்பட்ட உறுப்பை புதிதாய் மாற்றுங்க. வலிகள், வேதனைகள் எல்லாம் விலகட்டும். நீதியின் சூரியனே, உம்முடைய வெளிச்சம் அவளுக்குள்ளே வரட்டும். எல்லா கவலைகள், சோர்வுகள், கலக்கங்கள் எல்லாம் விலகட்டும். பாவ சாப இருள் எல்லாம் விலகி நீங்கி போகட்டும். இயேசுவின் நாமத்தினாலே சுகம், இயேசுவின் நாமத்தினாலே விடுதலை ஒவ்வொருவருக்கும் உண்டாகட்டும். நீதியின் சூரியனாகிய இயேசுவே, அவருடைய வாழ்க்கையில் இன்று முதல் உம்முடைய வெளிச்சம் உதித்து விட்டதற்காய் ஸ்தோத்திரம். ஒவ்வொரு நாளும் அந்த வெளிச்சம் அவருடைய வாழ்க்கையில் காணப்படட்டும். வாழ்க்கையின் கடைசி பரியந்தமும் உம்முடைய வெளிச்சம் அவருடைய வாழ்க்கையில் பிரகாசிக்கட்டும். எந்த இருளும் அவருடைய வாழ்க்கையை சூழ்ந்து கொள்ளாதபடி காத்துக்கொள்ளும். உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஆமேன், ஆமேன். For further details and prayer support, contact Jesus Redeems Ministries, Nalamavadi, Thoothukudi District, 628-211. Our phone number 04639 353535. info@jesusredeems.org. Our website www.jesusredeems.com. God bless you.